கோலலம்பூர் புத்ராஜயாவை அடுத்து நாட்டின் 3வது தலைநகராக போர்னியோ தீவில் ஒரு நகரை அமைக்க வேண்டும் என பக்கத்தன் ஹராப்பானைச் சேர்ந்த அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோட்ஸியா இஸ்மாயில் பரிந்துரைத்துள்ளார். தற்போது கோலலம்பூர் அரசியலமைப்பு மற்றும் அரசாட்சி தலைநகராகவும் புத்ராஜயா நாட்டின் நிர்வாக மையமாகவும் விளங்குகின்றன. இவற்றை பூர்த்தி செய்யும் வகையில் போர்னியோ தீவில் கூட்டரசு நீதித்துறை மற்றும் அனைத்துலக நடுவர் மன்றங்களுக்கான மையமாக புதிய தலைநகரம் செயல்பட வேண்டும் என்றார் அவர். இதன் மூலம் சபா சரவாக் மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும். தவிர கூட்டரசு நிறுவனங்களை பிரித்து அமைப்பது கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள நெரிசலை குறைக்கும் என்பதோடு கிழக்கு மலேசியாவுக்கு தேசிய ஆட்சியில் முக்கிய பங்கு வழங்கும் என்றும் ரோட்ஸியா மக்களவையில் வலியுறுத்தினார். 3வது தலைநகரமானது பாதுகாப்பு நிறுவனங்கள், எல்லை கட்டுப்பாடு, குடிநுழைவு சேவைகள், தூதரக மையங்கள் மற்றும் வட்டார சமூக பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்புகள், குறிப்பாக புரூனை, இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், கிழக்கு ஆசியான் வளர்ச்சி பகுதி ஆகியவற்றை தன்னகத்தே வைத்திருக்க முடியும் என அவர் கூறினார். பிரித்தோரியா, கேப்டவுன், ப்ளூம்ஃபான்டெயின் என 3 தலைநகரங்களை கொண்ட தென் ஆப்பிரிக்காவுக்கு ஈடாக மலேசியா விளங்கும் என்றார் அவர். புதிதாய் தோன்றினாலும் ரோட்ஸியாவின் பரிந்துரை மலேசியா போன்ற சிறிய நாடுகளுக்கு எந்தளவு நடைமுறைக்கு சாத்தியமாகும் என தெரியவில்லை. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.